எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பட்ஜெட் முடிஞ்சப்புறம் முதல் வீக்கெண்டில் தமிழ்நாட்டு பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணலான்னு இருக்கும். இந்த பட்ஜெட்டை டீட்டெயில்டாக நானும் பிரபஞ்ச சக்கரவர்த்தியும் சாட்டர்டே 8ஆம் தேதி அன்னைக்கு அனலைஸ் பண்ணலான்னு இருக்கோம். கார்த்தால இவெண்ட் இருக்கும். மார்க்கெட்டில் லேட்டஸ்ட் என்ன இன்சைட்ஸ் இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே என்னோட ஃப்ரீ மணி புக்கையும் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். இவெண்ட் ஃப்ரீ கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் ரிசர்வ் பண்ணிக்கோங்க. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பட்ஜெட் பிளாஸ்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வேஸ்ட் அப்படி இருக்கு அப்படின்னு முக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. முக ஸ்டாலினா? சரி, எனக்கு அவர் மேலே நல்ல மரியாதை உண்டு. அதனால் நான் ஸ்டாலினை பற்றி விமர்சனம் பண்ணேன். எனக்கு இஷ்டம். பிளாஸ்ட் பட்ஜெட்டுக்கு வாங்க. பிளாஸ்ட் பட்ஜெட் ஒன்றுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க்மேன் லைக் பட்ஜெட்டு, நல்ல பட்ஜெட்டு. தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வேணுங்கிற அளவுக்கு என்ன மாதிரி வேணுமோ ஸ்கீமு கரெக்டான பட்ஜெட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது குறிப்பிடத்தகுந்த வகையில் ஸ்கீம்ஸ் ஏதாவது புதுசாக இருக்குன்னு பார்த்தா அது மாதிரி எதுவும் இல்லை. பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நான் பதில் சொல்லிடுறேன். இதுக்கு நீங்கள் கேட்டதுனால கொஞ்சம் வரலாறு சொல்கிறேன். முன்னாடி இருந்த ஆட்சி திராவிட மாடல் அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க. இந்த திராவிட மாடலில் என்னென்னா ஏதோ இவங்க தான் ஆட்சி பண்ண மாதிரியும் இவங்க தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி பேசியிருந்தாங்க. ஒன்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா காமராஜ் காலத்துலேருந்து எடுக்கணும். 1950களிலேருந்து 58 காமராஜ் வர்றார், 57 58 காமராஜ் வர்றார். 10 ஆண்டு ஆட்சி இருக்குது. இந்த காமராஜ் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டோட அடித்தளம் போட்ட பீரியடு. அதுக்கு முன்னாடியே வெள்ளைக்காரன் பீரியடில் இந்த ஏரியாவில் 4-5 காலேஜ் அதெல்லாம் இருக்கே தவிர மெயினாக அடித்தளம் போட்டது அந்த பீரியடு. 3 காரணிகள். எல்லா இடத்துலையும் ஸ்கூல் திறக்கிறாரு. என்ன பண்ணுறாரு, பல செல்வந்தர்களை ஸ்கூல் ஆரம்பிக்க சொல்லிட்டு செலவுக்கு இவர் பணம் கொடுக்குறாரு. அதான் எய்டட் ஸ்கூலுங்கிற கான்செப்ட் வந்தது. 100 மீல் ஸ்கீம் போடுறாரு. இப்போ இவங்க திராவிடிய மாடலில் பண்ணாமல் அவர் மாடலில் செல்வந்தர்கள் மக்களுக்காக காலேஜ் ஸ்கூல் திறக்கிற மாதிரி பண்ணார். அதெல்லாம் எய்டட் காலேஜஸ் மாதிரி திறந்தார். பல ஊரில் பல பேர் பண்ணாங்க. ஓகே. காரைக்குடியில் செட்டியார் பண்ணார், அழகப்ப செட்டியார், பிஎஸ்ஜி காலேஜு, சிஐடி காலேஜு, இங்கே எம்ஐடி, இது மாதிரி பெரிய செல்வந்தர்கள் அவங்க சொத்தெல்லாம் விற்று மக்களுக்காக காலேஜ் போட்டாங்களே தவிர அவங்க பணம் அதுலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கல. அதில் எம்ஜிஆர் காலத்தில் வரத்துக்குள்ள அவர் கூட சீட்டாடினவங்க கூட இருந்தவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அவருக்கு போகணுமோ அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து அவங்களெல்லாம் கல்வி தந்தையாக்கினார். அவங்க பணக்காரங்களானாங்க. ஆனால் காமராஜ் காலேஜ் அமைச்சவங்கள்லாம் அவங்க இருக்கிறத கொடுத்துட்டு காலேஜ் ஆரம்பித்தாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர 2 பேரும் அதே மாடல் தான். ப்ரைவேட் காலேஜஸ்ஸு பெரிய லெவலில் ஆரம்பிச்சிது. ஸோ காலேஜு அவர் காலத்தில் அவர் போட்ட ஐடியாவில் பெருசாக்கினீங்க. ஸ்கூல் சிஸ்டம் அவர் பண்ணது. மதிய உணவு திட்டம் அவரோட ஸ்கீமு. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி ராணிப்பேட்லையாக இருக்கட்டும், இல்லாட்டா திருச்சியிலையாக இருக்கட்டும், பெரம்பூரில் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், கார்டைட் ஃபேக்ட்ரி திருச்சியாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு பீரியடில் வந்தது. அதை சுற்றி சின்ன சின்ன சிறு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியாவும் அவர் தான் பண்ணார். பவானி அது மாதிரி பல டேம் கட்டி உங்கள் வெஸ்டர்ன் தமிழ்நாடு இவ்வளோ செழிப்பாக்கினது அந்த பீரியடில் தான். கோயம்புத்தூர் அந்த ஏரியாவிலலாம் பெரிய இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. அதே மாதிரி சின்ன சின்ன கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அம்பத்தூர், இது 2 ரோல் மாடல் மாதிரி அவர் பண்ணார். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அதெல்லாம் இருக்குது. இதில் என்ன பியூட்டின்னா, அவர் ஆரம்பித்து வச்சது எல்லோரும் கண்டினியூ பண்ணாங்க, யாரும் நிறுத்தலை. அதே மாடலில் தான் இந்த அரசும் போயிட்டுருக்கே தவிர இதில் ஒரு கண்டினியூட்டி இருக்குது. தலைமை மாறி இருக்கலாம். காமராஜ், பக்தவச்சலம், பேரறிஞர், கருணாநிதி, கலைஞர், எம்ஜிஆர், திரும்பி கலைஞர், ஜெயலலிதான்னு எல்லாமே ப்ராட்லி இதே மாடல் தான் கண்டினியூ ஆகிருக்கு. அப்போ மாற்றதும் புதுசாக இல்லை, ஏமாற்றம் தான் இருக்குது. ஏமாற்றம் கிடையாது, மாடல். நான் உங்களை புரிஞ்சுக்கங்க. டெவலப்மெண்ட் மாடல் தான் என்னென்னா பசங்களை படிக்க வைக்க. இல்ல சார், காமராஜர் ஆட்சி காலத்துல திராவிட கட்சிகளும் அதே மாடல ஃபாலோ பண்ணாங்க. இந்தியாவும் அதே மாடல் தான் ஃபாலோ பண்ணுது. கொஞ்சம் இருக்கீங்கன்னா நான் சொல்றதை கேட்கணும். உலகம் ஃபுல்லாக இதே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நாடுகள் எல்லாமே இதே என்ன பாடல்னா, ஏழை இருக்கிற மக்கள் லேபர் ஹெவியாக பண்ணுறவனா கரெக்டாக ஸ்கூல் காலேஜுக்கு அமைச்சு
ஸ்கூலுக்கு அமிச்சு அவனை காலேஜுக்கு அமிச்சு அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் மாடல். அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசை கொடுத்து செலவு பண்ணான்னா சொசைட்டி டெவலப் ஆகும். இதுதான் மாடல். இப்போ நம்மளுக்கு என்ன தெளிவாக இப்போ எல்லா ஒயிட் பேப்பர் வந்தப்பறம் என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த 2 ஆட்சி, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியும் அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா ஆட்சியிலையும் பார்ட்டிக்கு பணத்தை சுரண்டுறதுக்கு பார்ட்டி ஃபண்டு டெஃபினட்டாக போயிருக்கு. இது இப்போ எல்லா பில்டரும் இப்போ வெளில வந்து பேசுகிறோம். பார்ட்டி ஃபண்டு நான் கொடுத்தேன், ஸ்கூலு காலேஜுக்கு போட்டவன்னா வந்து ஒரு காலேஜுக்கும் ஒன்றுத்துக்கும் நான் காசு கொடுத்தேன் அப்படிங்கிறத ஓப்பனாக தெளிவாக பேசுகிறோம். பெரிய மாற்றம் என்னென்னா, எல்லா ஸ்கூல்காரனும் வெளில வந்து பேசிட்டான், எல்லா காலேஜுக்காரனும் பேசிட்டான். பில்டருக்கு வந்து கவர்மெண்ட்டில் போய் கேபினெட் மினிஸ்டர்கிட்ட வாங்கிறதுக்கு போல நீங்கள் நேராக போய் சிஎம்டிஏலேயே பார்த்து பணத்தை கட்டி அப்ரூவல் வாங்கிட்டு போயிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்தால் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டார். இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் இருங்க, பெரிய பட்ஜெட்டுக்கு தான் வருவோம். பட்ஜெட்டில் ஏன் பற்றாக்குறை வந்ததுங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ராருக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லோரும் பார்ட்டி ஃபண்டு வாங்குறதுனால கீழே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு தைரியம் வருது, நம்ம சொல்கிறது தான் சட்டம்னு. 10 லட்ச ரூபா நிலத்தை நீ 5 லட்ச ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுற, 10 லட்ச ரூபா ரெஜிஸ்டர் பண்ணால் 90,000 ரூபா 9% ஃபீஸ் கட்டணும். இதே 5 லட்ச ரூபாய்க்கு வேல்யூ பாட்டு காமிச்சிங்கன்னா வெறும் 45,000 ரூபாய்க்கு கட்டினா போதும். மீதி இருக்கிற 45,000 ரூபாவில் நீங்கள் ரெஜிஸ்ட்ராருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத பேசி அவன் ஒரு 25,000 ரூபா வாங்கிடணும். இதை ஒரு ஸ்கீமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுங்கிறாரு, 10 லட்ச ரூபானா 10 லட்ச ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடு, நீ உள்ளே வந்து காசு கீசு நடுவில் கேட்காது. அப்போ என்ன ஆகுது, ஸ்டேட்டுக்கு 45,000 ரூபா வந்த இடத்துல இப்போ 90,000 ரூபா வர ஆரம்பிக்கும். அது முதல் நாள்லே வருமானம் வராது. அப்போ கரெக்டான வேல்யூ ஆஃப் லேண்டை போட்டு கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், சஸ்பெண்ட் பண்ணுவேங்கிற பயம் வந்துடுச்சு. கோவிலுக்கு காசு கொடுத்தாங்கன்னா கோவில் நிர்வாகத்துக்கு செலவு பண்ணுங்களே தவிர, இல்லாட்டா 100 கோடி ரூபா கல்யாண மண்டபத்தை 250 கோடி ரூபாய்க்கு கட்ட முடியாதுங்கிறத பண்ணிட்டாங்க. ஸோ ஓட்டைகளை அடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி இப்போ டாஸ்மேக்கில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த ஒயிட் பேப்பரில் என்ன தெரியுது, ஆந்திரா பிரதேஷில், கேரளாவில், கர்நாடகாவில் இவ்வளோ பாட்டில் விற்றா இவ்வளோ எக்ஸைஸ் டியூட்டி கணக்கு வரணுங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாதி அளவு தான் வருதுங்கிறாங்க. மீதி பணம் எங்கே போச்சு? டேக்ஸ் ரேட் ஒன்றா தான் இருக்குது. தண்ணி அடித்தது இவ்வளோ லெவலில் அடிச்சிருக்காங்க. இவ்வளோ தண்ணி அடித்தா இவ்வளோ பணம் வரணும்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த பணம் நம்மளுக்கு வரல. அந்த பணம் எங்கே போயிருக்கு? அதே மாதிரி ஆட்சி மாறினா டிஸ்டிலரி ஓனர் மாறி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து 3 இடத்துல பெரும் நஷ்டமாய் பட்ஜெட் அஃபெக்ட் ஆகிருக்கு. எந்த 3 இடம்? ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிற ஊழல், 2வது டாஸ்மேக்கில் நடந்த ஊழல், இங்கெல்லாம் ஸ்டேட்டுக்கு வந்த வருவாய் வரல. 3வது ரொம்ப முக்கியம், மணல் சுரண்டுறது, ப்ளூ மெட்டல் எடுக்கிறது, கிரைனைட்டில் எடுக்கிறது. இதை நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். 10 கல் எடுத்தால் 100 ரூபா ஃபீஸ். நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் கட்டிட்டு 20 கல் அடிச்சிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா நஷ்டம் வருது. அப்போது மினரல்ஸில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், டாஸ்மேக்கில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். எவ்வளோ நஷ்டங்கிறத குவான்டிஃபை பண்ணுறதுக்கு தான் பண்ணணும். ஸ்டேட்டு க்ரோ ஆகிருக்கு. இப்போ 100 ரூபாய் 100 சோப்பு வாங்குகிற இடத்துல தமிழ்நாட்டில் இன்றைக்கி 200 சோப்பு வாங்குகிறாங்க. 100 கார் விற்கிற இடத்துல 150 கார் விற்கிறாங்க. மக்கள் கன்சியூம் பண்ணுறது ஏறிட்டுனா ஜிஎஸ்டியும் ஏறணும். மற்ற ஊர்லலாம் எவ்வளோ ஏறி இருக்கோ அவ்வளோ தூரம் ஸ்டேட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இங்கே ஏறலை. அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே ஜிஎஸ்டியை மறைச்சி வியாபாரம் பண்ணுறவங்க ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஃபிகரில் வந்துடும். இவ்வளோ டேர்ன் ஓவருக்கு பாம்பேயில் எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்கு, அதே டேர்ன் ஓவருக்கு இங்கே எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே கம்மியாக ஜிஎஸ்டி கலெக்ட் ஆகிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டோட டேர்ன் ஓவரில் 8% கலெக்ட் ஆகணும்னா 6% தான் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த பல ஓட்டைகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கமும் போன 40-50 அட்லீஸ்ட் போன 20 வருஷத்தில் எந்த அரசாங்கமும் இந்த ஓட்டைகளை ஐடென்டிஃபை பண்ணலை. இந்த 85 நாளில் அந்த ஓட்டையை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இதுங்க ஓட்டையை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா? இப்போ 10 வருஷம் நடந்த ரெஜிஸ்ட்ரேஷனை
85 நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா? முடியாது. இந்த வருஷத்தில் எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். ரைட்டா? அதை சரி செய்யணும். அந்த ரெவென்யூ ஆர்குமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த லிமிட்டில் எவ்வளோ கடன் வாங்க முடியுமோ எக்ஸாக்டாக கரெக்டாக வாங்கியிருக்கீங்க. நான் ஜாஸ்தி வாங்கிட்டேன்னு பேசுகிறேன். அதைத்தான் நிதித்துறை செயலாளரும் சொல்றாரு. கடன் வந்து நம்ம இந்த கரெக்டாக எவ்வளோ லிமிட் வாங்க முடியுமோ அது வரைக்கும் வாங்கிட்டீங்க. இந்த வாட்டி அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 690 கோடி கம்மியாக கடன் வாங்குகிறோம். போன பட்ஜெட்டில் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அதோட 700 கோடி கம்மியாக பட்ஜெட் கடன் வாங்குகிறோங்கிறாங்க. அந்த 700 கோடி கடன் கம்மியாக வாங்குற இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் வரும். இந்த வருஷம் இதை டைட்டாக நடத்தினாங்கன்னா தமிழ்நாடு அதே 10% க்ரோ ஆனால் உங்களுக்கு கடன் எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு ஸ்பேஸ் வரும். ஒரு வருஷம் நம்ம கம்மியாக கடன் வாங்கினோம்னா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். கடன் வந்து கம்மியாகாதுன்னு சொல்லி நிதித்துறை செயலாளரை இன்னைக்கு நான் அதே சொல்கிறேனே, அவர் அது எப்படி ஆகும்? அப்ப கண்ட்ரோல் பண்றது மூலியமாக நீங்க வந்து மக்களுக்கும் ஒன்றும் பெனிஃபிட்டா கொடுக்க போறது இல்ல, இல்லை டைரக்ட் பெனிஃபிட்டும் ஒன்றும் இல்ல. இல்லை அப்ப வெறுமனே வந்து கடனை வந்து நான் கரெக்டா கொண்டு போறேன் அப்படின்னா எப்படி சார் இது? கொஞ்சம் இருங்க சார். கடனை நீங்கள் லிமிட்டுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். இவ்வளோ தான் கடன் வாங்கணும் ரூலுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வாங்கிட்டீங்க. ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகும். நீங்கள் கடனை கம்மியாக வாங்கி க்ரோத்தை ஜாஸ்தியாக காமிச்சிங்கன்னா ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகணும். கடன் வாங்கிறதுக்கு ஸ்பேஸ் ஆகும். அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணால் தான் நல்ல திட்டங்கள் கொடுக்க முடியும். வெள்ளை அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டது. அந்த வெள்ளை அறிக்கையும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்பாக முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து பேட்டி கொடுக்குறாரு. தாவேகா அரசின் நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிக்கிறது. நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை தொடர்பாக நான் அப்போது தந்த விளக்கம் இப்ப சரியாக உள்ளது. அரசின் கடை உயரும் என்று கூறினேன். நிதித்துறை செயலாளர் தனது விளக்கத்திலேயே வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. திமுக அரசு என்னென்ன அன்னைக்கு தந்ததோ அதே தான் வந்து இன்னைக்கு பட்ஜெட்லையும் கொடுத்துருக்காங்க. 700 கோடி கம்மியாக கடன் வாங்கியிருக்காங்க. ரெவன்யூ இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அடுத்த வாட்டி இன்னும் கம்மியாக கடன் வாங்க போகிறாங்க. இது இன்னைக்கு என்ன புதுசு? எலெக்ஷன் வந்தன்னைக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு? எனக்கு சமயம் கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும். இன்னைக்கு நிதி அமைச்சர் சொல்றாரு 2 வருஷம் டைம் கொடுங்க, நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது. 2 வருஷம் அப்போ 2 வருஷம் நம்ம இந்த அரசாங்கத்திட்ட எதுவுமே வந்து எதிர்பார்க்க கிடையாது. நீங்க பல புது விஷயங்கள் இருக்கு. புது விஷயம் என்ன சார் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? என்ன புது விஷயம் இருக்குன்னு சொல்றேன். தமிழ்நாட்டில் டெப்டி சீஃப் மினிஸ்டரே ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது கூட இவ்வளோ தூரம் அலோகேஷன் கொடுக்கல. 1000 கோடி அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒலிம்பிக் தங்கப்படம் அடித்தாலும் பாஸ்கருக்கு அப்புறம் யாரும் கிடையாது. ரைட்டாக அதை பற்றி இந்த 50 வருஷத்தில் யாரும் கவலைப்படலை. நம்ம ஊர்லேருந்து ஒரு நல்ல அத்லீட் இல்லை, ஸ்போர்ட்ஸில் நம்ம ஊரில் யாரும் இல்லைங்கிறதுக்கு ஒரு ஒலிம்பிக் சைஸ் கொடுக்கறதுக்கு 1000 கோடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 5 கோடி ரூபா தேவைப்பட்டால் ஜாஸ்தி நல்ல டேலண்டட் அத்லீட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயமா தங்கம் தென்னரசுக்கு தெரியாது. ஏஐ வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏஐக்காக ஒரு நம்ம ஊரில் செமிகண்டக்டர் போட்டிருக்கலாம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ ஏஐக்காகவும் செமிகண்டக்டருக்காகவும் ஸ்பெஷலாக ஒரு சிட்டியே க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 5 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். 5 கோடி ரூபா ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. ஃபீசிபிலிட்டினா எந்த ஊரில் அதை போடணும் அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட் பேனல் செட் பண்ணணும், எந்த ஊரில் போடணும், அது வந்து போர்ட்டுக்கிட்ட இருக்கணும், ஏர்போர்ட் கிட்ட இருக்கணும், அந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு நிலம் இருக்கணும், ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலம் இருக்கணும், அது ஹைவே கிட்ட இருக்கும். 4-5 லொக்கேஷன் செலக்ட் பண்ணி எந்த லொக்கேஷனில் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கணும். கர்நாடகாவில் ஆல்ரெடி பிளான் பண்ணி 1000 கோடி பண்ணிட்டாங்க. ஏன்னா முன்னாடியே ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. தங்கம் தென்னரசு அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக பார்க்குறோம். ஜென்சி கிட்ஸுகளுக்கு ஏற்ற மாதிரியான விஷயம் என்ன பட்ஜெட்டில் இருக்கீங்க? ரெண்டடி ஸ்போர்ட்ஸ் நான் சொன்னேன். ஜென்சி கிட்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, சாதாரண சைக்கிள் கிரே கலர் சைக்கிளை கொடுத்து அதையே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பிராண்டட் சைக்கிள் தரேங்கிறாரு. இது வரைக்கும் நம்ம பிராண்டட் சைக்கிள் கொடுக்கல, பிராண்டட் சைக்கிள் கொடுக்குறாரு. அதுலேயே அட்டாச் பண்ணுற வாட்டர் பாட்டில் தண்ணிக்கு கொடுக்குறேங்கிறாரு. ரிஸ்க்கு ரோட்டில் போனால் கீழே வந்து அடிபடுறதுக்கு ஹெல்மெட் தரேங்கிறாரு. டெஃபினட்டாக பெட்டர் குவாலிட்டி வண்டி கொடுக்குறது தானே அர்த்தம். இது ஜென்சி தானே ஓட்டுறாங்க. வேற என்ன உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமா? வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் என்ன? டைரக்டா ஏதாவது ஒரு 10 கம்பெனி வந்து அடுத்த 6 மாசத்துல வரப்போகுது அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இத்தனை நாள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே திறக்க வேண்டிய
யூனிவர்சிட்டியை எடப்பாடியோட முதலாளி அம்மா காலத்தில் கொண்டு போய் ஆந்திராவுக்கு வெளியே அமிச்சிட்டோம் நம்ம. அது மெட்ராஸில் க்ரியேட் பண்ண ஐஎம்எஃப்ஆருங்கிற இன்ஸ்டியூட்டு இன்றைக்கி தடால நடந்துகிட்ருக்கு. நம்ம ஊரை சேர்ந்த ரகுராம் ராஜன் தான் அங்கே போய் ஆரம்பித்தாங்க. ஆனால் திராவிட மாடலில் அதே மாதிரி யூனிவர்சிட்டியை வெள்ளை தள்ளினாங்க. நோட்டு கரெக்டாக வரல, பார்ட்டி ஃபண்டு கரெக்டாக வரலன்னு அந்த மாதிரி ஒரு உலக பிரசித்த தமிழன் ஆரம்பித்த யூனிவர்சிட்டியை வெள்ளை அமைச்சது திராவிட மாடலில் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் நடந்தது. அதை பற்றி எடப்பாடி வாயை திறக்க மாட்டார். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டமில் 3.0ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் இல்லாமல் சிங்கிள் விண்டோவில் யார் தொழில் பண்ண வந்தாலும் நாங்கள் கிளியரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது கிளியராக என்ன சொல்லியிருக்காருன்னா, குளோபல் தமிழ் ஆடியன்ஸ் என்ஆர்ஐயை ஸ்பெஷலாக கூப்பிட்டு அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு. உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, சுந்தர் பிச்சைங்கிறவர் வந்து தமிழர், மெட்ராஸில் படித்தவர், மெட்ராஸுக்கு பல தடவை வந்திருக்கிறாரு. திராவிட மாடல் சிஎம்ஓ இல்லாட்டா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட சிஎம்ஓ கூப்பிட்டு பேசி கூகுளுக்கு இங்கே தொடங்கன்னு சொன்னதாக எந்த ரெக்கார்டும் இல்லை. இதுதான் முதல் வாட்டி என்ஆர்ஐ குளோபல் ஆடியன்ஸை கூப்பிட்டு இங்கே செய்யலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டு வந்து சுந்தர் பிச்சை. அவரை கூட கூப்பிடலங்கிறத நான் சுற்றி காட்டணும் இங்கே. ஏன்னா நீங்கள் ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் ஒழுங்காக நடந்துன்னு திங்கம் தன்மை சொன்னதுனால அது ஏன் பண்ணலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திமுக ஏன் அவரை கூப்பிடலங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை நம்ம இங்கே சொல்ல வேண்டாம். சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் மீட்டரு நம்ம ஆல்ரெடி அந்த எலக்ட்ரிசிட்டி லீக்கேஜ் பற்றிலாம் பேசியிருந்தோம். அந்த போக்குவரத்து நடக்கக்கூடிய அந்த லீக்கேஜ் பற்றிலாம் நம்ம நிறைய பேசியிருந்தோம். இந்த ஸ்மார்ட் மீட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி 1000 ஏசி பேருந்துகளை வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் நல்ல விஷயமா? எதிர்காலத்தில் நல்ல விஷயம் பெனிஃபிட் கொடுக்க போதா? நான் ஒன்றும் எதிர்பார்த்தேன். பட் இதில் நிறைய ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா 2036 1.5 லட்சம் ட்ரில்லியன் வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி வேணும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்மிட் பண்ணணும், பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி கொண்டு வரணும், ரெனியூவல் எனர்ஜி எப்படி, சோலார் பவருக்கு தனி ஸ்கீம் போடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. வீட்டு மேலேயே நீங்கள் பவர் ஜென்ரேட் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பல நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. 2500 கொடுக்கலையே எனக்கு. நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, 2500 கொடுக்கணும்ல சார்? அது 2500 கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவகாசம் வேணுங்கிறத அவர் கிளியராக சொல்லிட்டார். முதல் நாளே கை தூக்கிட்டார். என்ன சொல்லிட்டாரு, இங்கே வந்தேன் கஜானா காலி, நான் சொன்னதெல்லாம் பண்ணுறதுக்கு. புதுசாக என்ன இருக்குது? பேரை வந்து மாற்றிருக்கீங்க, அதுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த பேர் கூட நான் சொல்கிறேன் சார். கனவு கலைஞர் கனவு இல்ல திட்டம், வெற்றி வீடு திட்டம் மாற்றிட்டீங்க. ஆமாம். அதே மாதிரி நன்னிலம் திட்டத்தை மகள் ஆமாம், ஜெயலலிதா டீமெல்லாம் நீங்கள் மாற்றலையா? ஜெயலலிதா ஸ்கீமை நீங்கள் மாற்றினது. ஜெயலலிதா வந்து பண்ண, கலைஞர் வந்து புது அசம்பிளி கட்டினதை ஹாஸ்பிட்டலாக மாற்றலையா? அதே தான் பேர் மாற்றினா என்ன? எல்லாத்துக்கும் வெற்றின்னு இவரோட பேரை போட்டுக்கிட்டாரு. இவர் பேர் வெற்றியா? விஜய்ங்கிறது வேற ஒரு நேம கொடுக்கும்போது அது வெற்றி அப்படின்னு தான் வருது. கலைஞர்னு நீங்கள் சொந்தமாக உங்கள் அப்பா பேரை வச்சுக்கிட்டீங்க. அவர் அப்பா பேர் சந்திரசேகர். ஏதாவது சந்திரசேகர் பேரில் ஸ்கீம் வச்சாரா? சரி. இல்லை அவங்க தாத்தா பேரில் ஏதாவது ஸ்கீம் ஆரம்பிச்சுக்கிட்டாரா? ஓகே. நீங்கள் வந்து இப்போ அவர் பெருந்தலைவர் காமராஜர் பேரில் ஆரம்பித்தார். காமராஜர் பெரிய ஆள் தான், நீங்கள் காங்கிரஸோட அலையன்ஸில் இருந்தவங்க தான். ஏதாவது காமராஜ் பேரில் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை கக்கன் பேரில் ஏதாவது பண்ணீங்களா? ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க வந்து பேரை மாற்றி நீங்கள் கேட்டேன். உங்கள் குடும்பம் போட்ட ஸ்டிக்கரை வந்து நிஜம் தலைவர்கள் பேரை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் யாரை போய் கேட்டாலும் காமராஜ் பேர் தெரியும். காமராஜ் பேரை போட்டிருக்கிறார், இல்லைன்னு தப்பு இருக்குது. ஏதோ அவங்க வீட்டு சொந்த அப்பா பேரை போட்ட மாதிரி பேசுகிறீங்க. மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, பட்ஜெட்டில் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. மினிஸ்டர் கிளியராக சொல்லியிருக்காரு. எஜுகேஷனை பற்றி நீங்களே கேட்பீங்கன்னு நினைக்கிற மாதிரி நானே சொல்லிடுறேன். எஜுகேஷனில் பட்ஜெட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு அவர் க்ளீனாக வெளில வந்து சொல்லிட்டார். நான் போனேன் பார்த்தேன். சேலரி வந்து எஸ்டிமேட் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது, இதுதான் சொல்கிறேன். இதுதான் பார்ட்டி ஃபண்டு, இது எனக்கு தேவைப்படாதுன்னு 6000 கோடி கம்மியாக சொல்லியிருக்கிறாரு. அதில் 2000 கோடி அங்கே போயிருக்கு. இப்படி பேசணுன்னா நான் எதிர்கட்சிக்காரனை கேட்கலாம். ஆஸ்பர்னு ஒரு சர்வே எடுப்பாங்க. இந்தியா ஃபுல்லாக போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க எவ்வளோ தூரம் படிச்சிருக்காங்கன்னு. 7ஆம் கிளாஸில் படிக்கிற தமிழ் மக்கள், தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு
3ஆம் கிளாஸுக்கு கணக்கும் 3ஆம் கிளாஸ் தமிழ் கூட எழுத தெரியலங்கிறாங்க. ம். இது ஆஸ் பர் சர்வே. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, மோடி இல்லை, பிரதம்னு ஒரு என்ஜிஓ ராஜீவ்காந்தி காலத்துலேருந்து சர்வே எடுக்கிறதுல தமிழ்நாடு தான் இருக்கிறதுலையே மோசம் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ முன்னாடி இருந்த நல்ல ஆட்சி திராவிட ஆட்சி ஏன் அதை கரெக்ட் பண்ணல? ம். இப்போ நான் காட்டணும், குத்தம் காட்டணும்னா 4 குத்தம் காட்டலாம். இது எப்படின்னா, நம்ம தோற்று போயிட்டோம். நம்ம ஏன் தோற்று போயிட்டோம்னு இப்போ நீங்களாக பார்த்து செல்ஃப் அவேர்னஸ் கொண்டு வரணும், செல்ஃப் கொஸ்டின் பண்ணணும். அதை விட்டு அவன் ஒன்றும் செய்யலை, இவன் ஒன்றும் செய்யலைன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. மக்கள் நீங்கள் வானாம், வீட்டில் உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்கிறீங்க. அதை விட்டு என்னை பார்த்து காப்பி அடித்தான், அவனை பார்த்து காப்பி அடித்தான், ஏதாவது கிளியராக சொல்லணும். தங்கம் விற்கிற விலைக்கு அதிகமாக கோல்டு ரிலேட்டடான திட்டங்கள் அதிகமாக வருது. அண்ணன் சீர்திட்டம், அது அவருக்கு ஆல்ரெடி இது வந்து பாருங்க, இது பாருங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைக்கு வந்து மோதிரம். மோதிரம், லேடிஸுக்கு வந்து இவ்வளோ நகைங்கிறது, அதாவது கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தாலி கொடுக்கறதுங்கிறது இன்னிலேருந்து 10 வருஷம் கழிச்சு பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். இன்னிலேருந்து 5 வருஷம் கழிச்சு பண்ண முடியுமானா கஷ்டம். இன்றைக்கி 800 கோடினா அன்றைக்கி 2000 கோடி ஆகும். இப்போ 8 கிராம் தங்கம் ப்ளஸ் வந்து பட்டு புடவை இதெல்லாம் வந்து எப்படி பார்க்குறீங்க? 813 கோடி ரூபாய்க்கு சில்வர் பட்டு புடவை யாரெல்லாம் நெய்யறாங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு நல்லது. தங்கத்தை வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாங்கி இவங்களே தயாரிப்பாங்களா, இல்லாட்டா கான்ட்ராக்ட் கொடுத்து வாங்குவாங்களா எனக்கு தெரியாது. மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடியதை இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க? ஒரு ரோட் மேப் சரியா இல்லை, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்குது. வெள்ளை அறிக்கை வெளியிட்டது ஒரு விஷயம், இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி இல்லாத பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்க்க கரெக்டாக பொறுத்தா ஒர்க்மேன் லைக் பட்ஜெட் இவர் கொடுக்கலான்னு நினச்சாரு. பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை. நாங்கள் அன்றைக்கி ஸ்கீம் பார்த்தும்போதே இதை பார்த்தும்போதோ திமுக பார்த்ததோ இல்லை எல்லாம் பார்த்ததே இது மாதிரி இருக்க முடியாது, கடன் சுமை எங்கே குறைக்கணும், நீங்கள் ஃப்ரீபி கொடுக்குறத குறைக்கணும் அப்படிங்கிறத சொன்னேன். நானே பல இடத்துல இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ரேஷனை கட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு லட்சத்தில் சம்பளம் வாங்குற பல பேர் வீட்டில் ரேஷன் வாங்குறாங்க. அதெல்லாம் குறைச்சி தான் ஆகணும். அதெல்லாம் குறைச்சா தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். இப்போ டாப் 3 சிறப்பு அறிவிப்பாக நீங்கள் என்ன பார்ப்பீங்க இந்த பட்ஜெட்டில்? நான் பார்க்குறது உண்மையை ஒத்துக்கிறாங்க. கஜானா காலிங்கிற முதல் உண்மையை ஒத்துருக்குறாங்க. கடனை குறைச்சிருக்கு, கடன் வாங்கிறத டெஃபினட்டாக குறைச்சிருக்காங்க. சம்பளம் ஓவராக கொடுக்குறோன்னு சொல்லி 6000 கோடி கம்மியாக குறைச்சிருக்காங்க. ஆஸ் அ பொருளாதார எக்ஸ்பர்ட்டாக இது 3மே நல்லதுன்னு நான் பார்க்குறேன். சாமானியர்களுக்கு என்ன இருக்குது இந்த பட்ஜெட்டில்? அதில் தான் 3 சொல்ல முடியுமா? நல்லே சொல்லாமே. யூத்துக்கு ஸ்போர்ட்ஸுக்கு செலவு பண்ணியிருக்கிறாரு. சைக்கிள் கொடுக்குற குவாலிட்டியை பெட்டராக கொடுத்துருக்கிறாரு. படிப்புக்கு ஒன்றுமே இல்லை, படிப்புக்கு சரியாக கட்ட முடியாதவங்களுக்கு நவோதயா ஸ்கீம் மாதிரி காமராஜ் பேரில் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அந்த நேஷ்னல் லா ஸ்கூல் மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு லா ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜவுளி தொழில் செஞ்சு ட்ரைனிங் இல்லாதவங்களுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்டியூட் 60 கோடியில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் யூத்துக்கு நல்ல ஸ்கீம் தானே. ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ எத்தனை மார்க் கொடுப்பீங்க? நான் மார்க் போடுற வாத்தியார் கிடையாது. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி பட்ஜெட் வந்து இருக்குது. எஸ்பெஷலி வந்து ஜெயிச்ச குஷியில் கடன் வாங்கி கொடுக்கலங்கிறது எனக்கு பெரிய பூஜ்ய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க இது பூஜ்ய பட்ஜெட் தான். பாருங்க, எடப்பாடியை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். எடப்பாடி விஜய் சொன்ன மாதிரி முடிஞ்சு போன கதை ரைட்டுங்களா? அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உதயநிதி சொல்லியிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அதுதானே சொல்லணும். ஒரு டெமோக்ரஸியில் ஆளுங்கட்சி ஒன்று இருக்குது, எதிர்க்கட்சி ஒன்று இருக்குது. எதிர்க்கட்சியும் இதே தானே சொல்லணும். இப்போ ஸ்டிக்கர் மாட்டி ஒட்டியிருக்காங்கன்னு சொல்கிறார் உதயநிதி, அதே சமயத்தை பூஜ்ஜியம்ங்கிறாரு. அப்போ அவங்க இப்போ தந்தையார் போட்ட பட்ஜெட்டும் பூஜ்ஜியம் தானே. கம்யூனிஸ்ட் கட்சி கூட வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் என்னைக்கு நல்லதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதாது அப்படி தான் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் என்றைக்குமே எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் கொடுத்துருக்கலாம், வருவாயை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்கறத பற்றி தான் கவலைப்படுவாங்க. ஆனால் மாவு சட்டியில் இருந்தால் தான் தோசை வாங்க முடியும். அதனால் இன்னும் கொடுன்னு சொல்லுவானே தவிர வாங்குகிற வருவாய்க்கு ஏதாவது ஐடியா கொடுக்க சொல்லுங்கள்,
டெஃபினட்டாக பண்ணலாம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நாட்களில் இதுக்கான அந்த நோக்கம் வந்து சரியா இருக்கா என்னங்கிறது வரக்கூடிய நாட்களில் தான் தெரிய வரும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.